TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசி தமிழ் செய்திகளுடன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கூட்டணியை அமைத்துக் கொள்வதற்கான சாத்தியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணையவிருப்பதாக ஸ்வீடனில் அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறார். அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊதுகுழலாக மாறியிருக்கிறார் போன்று தோன்றுகிறது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருடன் எதிர்காலத்தில் எந்தவிதமான கூட்டுக்கும் இடமில்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை தவிர்த்து அதன் அடிமட்ட உறுப்பினர்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டு வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது என்று அத்தநாயக்க மேலும் கூறினார். Welcome to this TBC Tamil News. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச களமிறக்கப்படுவார் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மே தினத்தன்று அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை முடிவடையும் வரை சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த போதிலும் இந்த அறிவிப்பை அவர் செய்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் டிபி இளங்கரத்னவின் நினைவு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய சிறிசேன பெரும்பான்மையான கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு விஜயதாச ராஜபக்சவுக்கு இருக்கிறது. நான் முன்னர் ஜனாதிபதியாக பதவி வகித்த போது மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று உறுதி கூறினேன். விஜயதாச ராஜபக்ச இந்த தடவை போட்டியிடுவார், அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்றும் கூறினார். Welcome to this TBC Tamil News. எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச ஆசியாவின் இருபெரு நாடுகளான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முரண் நிலையில் மத்தியஸ்தம் வகிப்பதற்கான தனது விருப்பத்தை சில தினங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தூதுக்குழுவிடம் வெளிப்படுத்தியதாக நம்பகமான வட்டாரங்கள் மூலம் அறிய வருகிறது. சீனாவின் சர்வதேச விவகாரங்கள் திணைக்களத்தின் பிரதி அமைச்சர் சன் ஹயான் தலைமையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தூதுக்குழு இலங்கை வந்து ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சருடனும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தது. பிரேமதாசவுடனான அந்த தூதுக்குழுவின் சந்திப்பின் போது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முரண்நிலை குறித்து விசேடமாக இலங்கையில் தங்களது மூலோபாய நலன்களை பேணிக் காப்பதில் இரு பெரிய நாடுகளுக்கும் இடையில் நிலவும் புவிசார் அரசியல் போட்டி குறித்து பேச்சு வந்தபோது பிரேமதாச இரு நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தம் பாத்திரத்தை வகிக்க தயாராயிருப்பதாக பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். Welcome to this TBC Tamil News. கார்டினல் என்ற வகையில் தனது சேவை காலத்தை நீடிக்குமாறு கொழும்பு அதிமேற்றிராணியார் கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஒருபோதும் வத்திக்கானை கேட்கவில்லை என்று ஆயர் இல்லத்தின் ஊடகப் பணிப்பாளரான வனபிதா ஜூட் கிருஷாந்த செய்தியாளர்களிடம் கூறினார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுத் தாக்குதல் குறித்து கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது கார்டினலுக்கு எதிராக இராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் பதிலளிப்பதற்காக வனபிதா கிருஷாந்த கொழும்பில் செய்தியாளர் மாநாட்டை கூட்டினார். கார்டினலுக்கு எதிராக இராஜாங்க அமைச்சர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கார்டினலுக்கு இப்போது 80 வயதாகிவிட்டதால் தற்போதைய அந்தஸ்திலேயே தொடர்ந்தும் இருப்பதற்கு வசதியாக தனது சேவை காலத்தை நீடிக்குமாறு அவர் வத்திக்கானை கேட்டதாகவும் இராஜாங்க அமைச்சர் பாராளுமன்றத்தில் கூறினார். இது அப்பட்டமான பொய் என்று வனபிதா கூறினார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து நீதியான விசாரணையை நடத்துவதற்காக உறுதி அளித்துக் கொண்டே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சிக்கு வந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதேபோன்று வாக்குறுதியை அளித்தார். தற்போது பொதுஜன பெரமுனவும் விக்ரமசிங்காவும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் பயங்கரவாத தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்கவில்லை. மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவதாக எந்த முகத்துடன் அவர்கள் கூற முடியும் என்று வனபிதா கேள்வி எழுப்பினார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான பிரச்சினை தங்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டது என்று ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது கூறினார். அவரின் இந்த கூற்று அந்த குண்டு தாக்குதல்களில் பலியானவர்களையும் காயமடைந்தவர்களையும் அவமதிக்கும் ஒரு பாரதூரமான விடயம் அல்லவா? குண்டு தாக்குதல்களை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்தவர்களுக்கு அந்த அனர்த்தம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. தாக்குதல்களை பயன்படுத்தி பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்றிய அரசியல்வாதிகள் இப்போது அபத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் வனபிதா கிருஷாந்த செய்தியாளர்களிடம் கூறினார். இது இவ்வாறு இருக்க எந்த ஒரு தேர்தலின் போதும் எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிக்குமாறு தான் ஒருபோதும் மக்களை கேட்டுக்கொண்டதில்லை என்று கார்டினல் மல்கம் ரஞ்சித் கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற விவாதத்தின் போது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து அறிக்கையொன்றை விடுத்திருக்கும் அவர், ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை செய்யாத கட்சிகளுக்கும் மனித உரிமைகளை மீறிய கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று மாத்திரம் தான் மக்களை கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டார். Welcome to this TBC Tamil News. ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் யோகோ காமிகாவா இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் சனிக்கிழமை இலங்கை வருகிறார். இந்த தனது விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவையும் மரியாதை நிமித்தம் சந்திக்கின்ற அதே வேளை உத்தியோகபூர்வ பேச்சுக்களை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரியுடன் நடத்துவார். ஜப்பானிய வெளியுறவு அமைச்சருடன் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சை சார்ந்த சிரேஷ்ட அதிகாரிகள் குழு ஒன்று வருகை தருகிறது. Welcome to this TBC Tamil News. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் BIA விசா வழங்கும் நடைமுறையை இந்திய நிறுவனங்கள் பொறுப்பேற்கின்றமை தொடர்பாக ஊடகங்களினால் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து ஊடக பேச்சாளரால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் BIA விசா வழங்கும் நடைமுறையை இந்திய நிறுவனங்கள் பொறுப்பேற்கின்றமை தொடர்பாக சமூக ஊடகங்கள் உட்பட பல்வேறு ஊடகங்களில் வெளியாகியுள்ள அறிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் தொடர்பாக நாம் அறிந்துள்ளோம். இந்த அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிறுவனங்கள் இந்தியாவை தளமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்களோ அல்லது இந்திய நிறுவனங்களோ அல்ல, மாறாக வேறு இடங்களை தலைமையகமாக கொண்டவை ஆகும். இவ்வாறான சூழலில் இந்தியாவை தொடர்பு படுத்துவது அடிப்படையற்றவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது இன்றைய TBCயின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.